பரிசுத்த நாமத்திற்கு சொஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். ஏசாயா 38 அதிகாரம் 5 உன் கண்ணீரை கண்டேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்துல அழுது புலம்பி கண்ணீரோடு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுறாரு, உங்களோட கண்ணீரை கண்டாராம். எங்களோட ஆண்டவர் சாதி இன்ன வேதம் பார்ப்பவர் அல்ல, அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவ ராசிகளும் எங்கள் தேவனுக்கு பிரியமானது. நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனா நீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறாராம். ஆண்டவர் சொல்லுறாரு, நீ கவலைப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லுறாரு. கடன் காரியங்களாக இருக்கலாம், வியாதியின் பிடியில் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களோட மனச உழைச்சு கொண்டே இருக்குது, நித்திரை இல்ல, புலம்பிக் கொண்டே இருக்கிறீங்க. நீங்க அழுது புலம்புறது உங்களோட தலையணைக்கு தெரியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்ல. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறாராம். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரா. ஆண்டவர் சொல்லுறாரு, நீ கவலைப்படாத, உன் சூழ்நிலையெல்லாம் மாறிடும், உன் கவலையெல்லாம் மாறிடும், நான் எல்லாத்தையும் மாத்தி போட்டுருவேன்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவர் எல்லோரையும் நேசிக்கிறவர். நான் அவர் அறியாம இருந்த ஒரு பிள்ளை, ஆனா ஆண்டவர் என்னை தேடி வந்தார். மிகவும் பாடான ஒரு சூழ்நிலையில அவர் எனக்கு உதவி செய்தார். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் உன் கண்ணீரை கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கண்ணீர் மாறும், உங்களோட சூழ்நிலைகள் மாறும். தேவன் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் செய்வார். கவலைப்படாதீங்க, அவரை தேடுங்க, அவருடைய வழியில் நடவுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா உங்களுக்காக. அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எதற்காக கவலையோடு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, நான் அறியேன் ஆண்டவரே. ஆனால் நீங்க பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே, அவர்களுடைய கண்ணீரை நீங்க கண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். இன்றே ஒரு அதிசயம், அற்புதம் அவர்களுடைய வாழ்க்கையில் காண செய்யுங்க ஆண்டவரே. அவர்களுடைய கண்ணீர்களை எல்லாம் மாற்றி ஆண்டவரே, எந்த விஷயத்தை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ அதுல எல்லாம் ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க. நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. நீங்க இதை செய்யறபடியினால் உம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.